Social Science, 4th Standard, 2nd term, 3 lessons, Philanthropist of Sangam Age, Physical Features of Tamil Nadu, Transport. First lesson, Philanthropist of Sangam Age. Geeta and her grandpa are on a trip during summer holidays. They are on their way to Kodaikanal, the hill station in Tamil Nadu. This is the first time that Geeta is traveling up a steep hill in a bus. கிராண்ட்பா கிட்ட வந்து கீதா சொல்கிறா, ஏன் வந்து சென்னையை விட நிறைய மரங்கள் இருக்குது ஹில் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஹில்ஸ்னாலே நிறைய மரங்கள் தான் இருக்கும், அதை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. அடுத்து பஸ்ஸஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பஸ் கார் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி மலை மேலே போனாங்க அப்படின்னா, அவங்க வந்து டாங்கீஸ், ஹார்சஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி மலை மேலே போனாங்க. யார் இந்த மலையெல்லாம் ரூல் பண்ணாங்க அப்படின்னா, சங்கம் ஏஜில் மெனி ஃபிலாந்த்ரபிஸ்ட் டிஃப்ரெண்ட் டைமில் ரூல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 7 ஃபிலாந்த்ரபிஸ்ட் தான் ஃபேமஸ். அவங்க வந்து யாருக்கு கீழே ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா, சேரா, சோலாஸ், பாண்டியாஸ் இவங்க கீழே தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க. சங்கம் லிட்ரேச்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் செவரல் கிளாசிக்கல் பொயட்ரி இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ். இது வந்து ஒரு கொஷினோட ஆன்சர், ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் இது. 7 ஃபிலாந்த்ரபிஸ்ட் யாருன்னா, பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆயந்திரன், அதியமான், நல்லி அண்ட் வல்வில் ஓரி. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் ரீஜியனை சங்கம் ஏஜில் ரூல் பண்ணாங்க. அவங்க வந்து பவர்ஃபுல், கைண்ட் அண்ட் கேர் ஃபார் நேச்சர் அண்ட் த பீப்புள். அவங்கள பற்றி சொல்லணுன்னா, try to answer. Name any 3 among the 7 great philanthropists, Pagan, Pari and Nalli. During which age did the 7 famous philanthropists rule the hilly region, Sangam age? ஃபஸ்ட்டு பேகனை பற்றி கொடுத்துருக்காங்க. பேகன் வந்து பழனி ஹில்ஸை வந்து ரூல் பண்ணவர். பழனி ஹில்ஸ் எங்கே இருக்குன்னா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கெலாம் போயிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த இடம் தான் பழனி ஹில்ஸ். அது வந்து ரொம்ப கூலிங்கான ஏரியா, அதனால் வந்து அம்மா வந்து ஸ்வெட்டர்லாம் நமக்காக பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. பேகன் ஒரு நாள் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பீகாக் வந்து குளூரில் நடுங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, அவரோட ஷால் எடுத்து அந்த பீகாக்கு போற்றி விடுறாரு. பீகாக் வந்து ஷால்லாம் போற்றிக்குமா அப்படின்னு கீதா கேட்குறா. இல்லை, இருந்தாலும் பேகன் வந்து அவர் குழந்தைய மாதிரி அந்த பீகாக்கை ட்ரீட் பண்ணி அவரோட ஷாலையே அவர் அந்த மயிலுக்கு கொடுத்தாரு. கீதா சொல்கிறாங்க, ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நாய் மேலே ஸ்டோன்லாம் தூக்கி போகிறத பார்த்தேன். அவங்கள நான் ஸ்டாப் பண்ணேன். அவங்களாம் வந்து பேகனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அவங்களும் அனிமல்ஸை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் நாட் ஓன்லி ஷோயிங் ஜஸ்ட் கைண்ட்னஸ் டுவர்ட்ஸ் த ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ், பட் ஆல்சோ அபவுட் வேல்யூயிங் பீப்புள். நம்ம வந்து லிவிங் திங்ஸை எல்லாத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. ட்ரை டு ஆன்சர். விச் ஹில்லி ரீஜியன் டிட் பேகன் ரூல்? பழனி ஹில்ஸ். வாட் டிட் பேகன் see while he was walking? Peacock. What did pagan do when he saw a shivering peacock? Pagan covered peacock with shawl. அடுத்து பாரியை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயம். பாரி வந்து எந்த ரீஜியனை ரூல் பண்ணார் அப்படின்னா, பரம்பு நாடு. பரம்பு நாடு எங்கே இருக்குது அப்படின்னா, பரம்பு மலையில் இருக்குது. இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது கேரளாவில் இருக்கிற பாலக்காடு வரையுமே அந்த ஹில் ரீஜன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த மூவேந்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பரம்பு நாடை வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போது வந்து அவங்களால வந்து வின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சேர்ந்து 3 பேரும் மூவேந்தர்கள் சேர்ந்து பரம்பு நாடை அட்டாக் பண்ணாங்க. அப்பயும் அவங்களால வின் பண்ண முடியல. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அங்கே மேலே மலைக்கு மேலே போடுற ஃபுட்டு, வாட்டர் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரண்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் அவங்க சரண்டர் ஆகலை. சில மாதம் கழித்து தான் அந்த மூவேந்தர்களுக்கு வந்து புரிஞ்சுது, அந்த காட்டிலே வந்து நிறைய வந்து ஜாக் ஃப்ரூட், எடிபிள் பேம்பூ, அப்புறம் வைல்டு நட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அங்கே ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குது. அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீனான வாட்டரும் கிடைக்கும். அதனால் அவங்க வந்து வேறு யாரையும் எதிர்பார்க்கணுன்னு அவசியம் இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. Their
Forest took care of them just like how Pari and the people in his region took care of the nature. There is a famous story that tells about his generosity. பாரி என்ன பண்ணார்னா ஒரு நாள் மல்லிகை கொடியை வந்து பார்த்தாரு. அது வந்து படர்ந்து போகிறதுக்கு பக்கத்தில் எந்த மரமுமே இல்லைன்றதுனால அவரோட தங்க தேரையே வந்து அதோட சப்போர்ட்டுக்கு வளர்கிறதுக்கு விட்டுட்டு போயிட்டார். This is so interesting. Good, I tell you an interesting matter. We have also planted a few trees. அந்த கீதா சொல்கிறாங்க அவங்க வந்து ஸ்கூலில் வந்து சில ட்ரீ கிளைம்பர் ஷ்ரப்ஸ் இதெல்லாம் வந்து நட்டிருக்காங்க. அது வளர்கிறத நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Try to answer. Which was the region ruled by Pari? பரம்புநாடு. What were stopped going from the food hills to பரம்புநாடு? என்னென்ன ஸ்டாப் பண்ணாங்க? வாட்டர், ஃபுட் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணாங்க. What did Pari give to support Jasmine climber? கோல்டன் சேரியட்டை கொடுத்தாரு. அடுத்து அதியமான் பற்றி சொல்லியிருக்காங்க. அதியமான் வந்து எங்கே ரூல் பண்ணார் அப்படின்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க தகடூர்ன்ற இடத்த ரூல் பண்ணார். அவருக்கு வந்து ஒரு நாள் வந்து அரிய வகை நெல்லிக்கனி கூஸ்பெரி கிடச்சிது. அது வந்து அதை சாப்பிட்டா சாக மாட்டாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. அதை அவர் என்ன பண்ணார்னா அவரும் சாப்பிடாம தமிழ் போயிட்டு ஔவையாருக்கு ஆஃபர் பண்ணார். ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தான் வந்து சீஃப் டைன், நீங்கள் சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு அப்புறம் நிறைய சீஃப் டைன்ஸ் வருவாங்க, இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு போயட் வந்து வரமாட்டாங்க, டு டீச் பீப்புள் ஹவு டு மேக் லைஃப் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் ஷோஸ் ஹவு பீப்புள் வேல்யூட் ஈச் அதர் இன் சங்கம் ஏஜ். எப்படி ஒருத்தவங்க மதித்தாங்க, வேல்யூ பண்ணாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. எஸ் கிராண்ட்பா, வி ஷுட் ஆல்வேஸ் வேல்யூ பீப்புள் அரவுண்ட் அஸ். Try to answer. What did Adiyaman receive as present? Gooseberry. Who was Avvaiyar? Tamil poetess. Why did Adiyaman give the gooseberry to Avvaiyar? To teach people how to make life better. List out the things given by these philanthropists. Pari, golden chariot. Pagan, shawl. Adiyaman, gooseberry. அடுத்து வல்வில் ஓரியை பற்றி கொடுத்துருக்காங்க. வல்வில் ஓரி வந்து கொல்லி ஹில்ஸ், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கொல்லி ஹில்ஸை ரூல் பண்ணியிருக்காரு. வல்வில் அப்படின்னா வல்னா பவர்ஃபுல், வில்னா பவ். அது வந்து அவர் வந்து வில் வித்தையில் ரொம்ப சிறந்தவராக இருந்ததுனால அந்த வல்வில் அப்படின்ற ஒரு பட்டப்பேர் அவருக்கு கிடைச்சிருக்கு. Hailed as a kind ruler, he used to reward bards, musicians, dancers and other artisans for their skills. மற்றவங்க யார் யார் அப்படின்னா ஆயந்திரன் எங்கே ரூல் பண்ணாங்க அப்படின்னா பொதிகை ஹில்ஸ். அது எங்கே இருக்குன்னா சவுத் ஆஃப் மதுரையில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பளபளப்பான ப்ளூ கலர் க்ளோத் வந்து கோப்ராக்டேருந்து அவருக்கு கிடச்சிது. அதை வந்து அவர் வந்து லார்ட் சிவாவுக்கு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. நெடுமுடிக்காரி வந்து தொண்டை மண்டலம், திருக்கோயிலூரில் இருக்கிற தொண்டை மண்டலத்தை ரூல் பண்ணியிருக்காரு. யாரெலாம் அவர் அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவர் வந்து உதவி பண்ணியிருக்காரு. நல்லி எங்கே ரூல் பண்ணியிருக்காரு அப்படின்னா தொட்டிமலை ரீஜனை ரூல் பண்ணியிருக்காரு. அண்டர் சேரன் கண்ட்ரோலில், மூவேந்தர்களில் சேரன் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கண்ட்ரோலில் நல்லி ரூல் பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி எதுவும் புகழ்ந்து சொல்லலைனாலுமே அவங்களுக்கு உதவி பண்ணாங்க. They were all known for their kindness. That's why even after so many years, they are still fondly remembered by us. Match the following. Pari வந்து kind towards nature, pagan kind towards animals, Adiyaman valued people, Valvil Ori reward skilled people. Try to answer. Which hilly region did Valvil Ori rule? Kolli Hills. What is the meaning of Val and Vil? Val means powerful and Vil means bow. List out the name of the 7 philanthropists and their region. Philanthropist region: Pagan, Palani Hills; Pari, Parambunadu; Adiyaman, Tagadur; Valvil Ori, Kolli Hills; Ayandhiran, Podigai Hills; Nalli, Tottimalai. Glossary: Sangam age, a period in the history of ancient Tamil Nadu. Philanthropist, a person who seeks to promote the welfare of others. Steep hill, a very tall hill. Immortal, living forever. Bards, a poet. Artisan, a worker in a skilled profession. Recap: there were many philanthropists in Sangam age. 7 of them were famous.
மூவேந்தர்ஸ்னால் யார்? சேராஸ், சோலாஸ், பாண்டியஸ், இவங்க தான் மூவேந்தர்ஸ். ஃபிலாந்த்ரபிஸ்ட் வந்து த கைண்ட்னஸ் டுவர்ட் த பீப்புள் அண்ட் நேச்சர், அதனால தான் அவங்க வந்து ஞாபகம் வச்சுருக்கோம். 7 ஃபிலாந்த்ரபிஸ்ட் யார் யார்? பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆயந்திரன், அதியமான், நல்லி அண்ட் வல்வில்ஓரி. Choose the correct answer. Charan is one among the Movenders. The 7 philanthropists ruled in the hilly regions. Parambanadu was located in Sivaganga district. Pagan ruled a hilly region in the Palani hills. Adiyaman gave a gooseberry to Avvayar. Match the following: Ayandran, Podigai hills; Adiyaman, Tagadur hills; Valvilvori, Kolli hills; Pari, Parambu hills. True or false? Pari did not care for nature at all. False. அவங்க வந்து நேச்சரை வந்து கேர் பண்ணாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. Sangam age had 7 famous philanthropists. True. We should value the people and animals. True. Nedumudikari ruled the region of Tottimalai. False. Answer the following questions in 1 or 2 sentences. Write about Sangam literature உள்ள மார்க் பண்ணியிருப்போம் ஆன்சர். What did the Movenders do when they could win battles against Pari? இதுவும் கொஷின் உள்ள ஆன்சர் மார்க் பண்ணியிருப்போம். ஃபுட்டையும் வாட்டரையும் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணாங்க. Why did Adiyaman give the gooseberry to Avvayar? Adiyaman gave the gooseberry to Avvayar to teach people how to make life better. What was Valvilvori famous for? Valvilvori was famous for archery. அடுத்த யூனிட் 2 ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அவர் ஸ்டேட், நம்ம வந்து நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் வந்து சவுத்தில் இருக்குது. சவுத் ஆஃப் இந்தியா தான் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குது. இது வந்து 10th லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. இதோட பவுண்ட்ரி எதுன்னா நார்த்தில் ஆந்திர பிரதேஷ் வரும், நார்த் வெஸ்ட்டில் கர்நாடகா, இது வெஸ்ட்டில் கேரளா வரும், ஈஸ்ட்டில் பே ஆஃப் பெங்கால் இதெல்லாம் வரும். கீழே கன்னியாகுமரியில் வந்து அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் மூணுமே மீட் பண்ணுற பாயிண்ட் அது. புலிக்காட் லேக்குன்றது ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் இருக்கிற பவுண்ட்ரி. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து 32 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு. 2019 வந்து கவர்மெண்ட் வந்து 6 more டிஸ்ட்ரிக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னென்னா தென்காசி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட், திருப்பத்தூர், செங்கல்பட்டு, இதெல்லாம் செங்கல்பட்டு அண்ட் மயிலாடுதுறை இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து மொத்தமாக இருக்குது. பிரிட்டிஷ் ரூல் டைமில் என்னாச்சுன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவில் கொஞ்சம் இடம், கேரளா, ஒடிசாவில் கொஞ்சம் இடம், லக்ஷதீப் இதெல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் வந்து 1953 தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்றத தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1956 மலையாளம் பேசுகிறவங்க கேரளான்னும் கன்னடா பேசுகிறவங்க வந்து கர்நாடகான்னும் பிரிஞ்சுட்டாங்க மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து. லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப் என்னென்ன இருக்குன்னா மவுண்டைன்ஸ், பிளேட்டேயர்ஸ், பிளெயின்ஸ், கோஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து மவுண்டைன்ஸ்னால் என்னது? ரேஸ்டு பார்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் மச் லார்ஜர் தென் ஹில்ஸை விட உயரமாக இருக்கிற பகுதியை தான் வந்து மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் கட்ஸ் இருக்குது, ஈஸ்டர்ன் கட்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே ஜாயின் பண்ணுற இடம் வந்து நீலகிரி ஹில்ஸில் வந்து ஜாயிண்ட் ஆகும். நீலகிரி ஹில்ஸில் தொட்டபெட்டா அப்படின்ற பீக் இருக்குது, அதுதான் ஹையஸ்ட் பீக்கு. அடுத்து நம்மளோட ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், கோத்தகிரி அண்ட் ஏற்காடு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன். ஈஸ்டர்ன் கட்ஸை விட வெஸ்டர்ன் கட்ஸுக்கு தான் வந்து மழை அதிகமாக இருக்கும். த பிளான்டேஷன்ஸ் க்ரோன் இன் தீஸ் கட்ஸ் இன்க்ளூட் டீ, காஃபி அண்ட் ஸ்பைசஸ். அங்கே வந்து டீ, காஃபி, ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக விளைவிப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஆனைமலை நேஷ்னல் பார்க் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கட்ஸில் இருக்குது. அங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. அதுலேயும் அந்த குறிஞ்சி ஷ்ரப்ன்ற பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. அந்த குறிஞ்சி ஃப்ளவர் வந்து 12 years ஒன்ஸ் தான் பூக்கும். Where do the Western Ghats and Eastern Ghats meet? Nilgiri Hills. Name any 2 wildlife sanctuaries in the Western Ghats of Tamil Nadu. Mudumalai Wildlife Sanctuary, Indira Gandhi Wildlife Sanctuary. அடுத்து Plateaus. Plateau is a large flat area of land that is high above sea level. கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், sea level விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், ஃப்ளாட் ஏரியாவாக இருக்கும், அதுதான் வந்து பிளேட்டேயு. இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னா பாராமஹால் பிளேட்டேயு, கோயம்புத்தூர் பிளேட்டேயு, மதுரை பிளேட்டேயு இது இருக்குது. இந்த பிளேட்டேயுக்கு இடையில சின்ன ஹில்ஸ் கூட இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சென்னிமலை இன் ஈரோடு.
அடுத்து பிளெயின்ஸ். பிளெயின்ஸ்னால் ஃப்ளாட் லேண்டு தான் பிளெயின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரிவர் பிளெயின், கோஸ்டல் பிளெயின் அப்படின்னு 2 டைப் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ரிவர் பிளெயின் அப்படின்னா என்னென்ன ரிவர்னால் பாலார், செய்யார், சவுத் பெண்ணார், வெள்ளார் இதெல்லாம் வந்து நார்தர்ன் பிளெயின்ஸில் இருக்குது. மிடில் வந்து காவேரி இருக்குது. சவுத்தில் வைகை, தாமிரபரணி இதெல்லாம் இருக்குது. செய்யார்ன்றது வந்து ட்ரிபியூட்டரி ஆஃப் பாலார். இது வந்து எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து கோஸ்டல் பிளெயின்ஸ். கோஸ்டல் பிளெயின்ஸ்னால் கொரமண்டல் கோஸ்டல் பிளெயின் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எங்கேருந்து இருக்குன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்கிற இடத்த வந்து கொரமண்டல் கோஸ்டல் பிளெயின் அப்படின்னு சொல்கிறோம். கோஸ்ட் அப்படின்னா கோஸ்ட் இஸ் த லேண்ட் நெக்ஸ்ட் டு ஆர் க்ளோஸ் டு த சீ ஆர் ஓஷன். கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்ட்மார்க்கை தான் வந்து கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாடு ஹேஸ் அ 3rd லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இன் இந்தியா. இந்தியாவிலே 3rd லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் வந்து தமிழ்நாடுக்கு இருக்குது. எங்கேருந்துன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்குது. பாம்பன் ஐலாண்ட் வந்து ராமநாதபுரத்தில் இருக்குது. இது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னாரியும் பால்க் ஸ்ட்ரைட்டையும் பிரிக்குது. மொத்தம் 14 டிஸ்ட்ரிக்ட் வந்து கோஸ்ட் லைனை ஷேர் பண்ணுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. என்னென்ன பீச் மெயினான பீச் அப்படின்னா மெரினா பீச், ராமேஸ்வரம் பீச், கன்னியாகுமரி பீச், அப்புறம் சில்வர் பீச் 4 பீச் கொடுத்துருக்காங்க. மெரினா பீச் வந்து 2nd லார்ஜஸ்ட் அர்பன் பீச் இன் த வேர்ல்டுலேயே 2nd லார்ஜஸ்ட். ராமேஸ்வரம் வந்து அதோட பியூட்டிஃபுல் வியூக்காக ஃபேமஸ் ஆகிருக்கு. கன்னியாகுமரி பீச்சில் வந்து சன்செட், சன்ரைஸ் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அடுத்து சில்வர் பீச் வந்து கடலூர்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேவனாம்பட்டினத்தில் இருக்குது. இது வந்து 2nd லார்ஜஸ்ட் இன் கொரமண்டல் கோஸ்ட். கொரமண்டல் கோஸ்ட்டில் 2nd லார்ஜஸ்ட்டாக இருக்குது. பாம்பன் பிரிட்ஜ் வந்து ஃபஸ்ட்டு சீ பிரிட்ஜ். அது வந்து எப்போன்னா 1914 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாட்டர்ஃபால்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. வாட்டர்ஃபால்ஸ் இஸ் அன் ஏரியா வேர் த ரிவர் வாட்டர் ஃப்ளோஸ் டவுன் ஃப்ரம் த மவுண்டெயின். தமிழ்நாட்டில் வந்து 27 வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது. முக்கியமான வாட்டர்ஃபால்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. தலையார் வாட்டர்ஃபால், குற்றாலம், சுரளி வாட்டர்ஃபால், வட்டப்பாறை வாட்டர்ஃபால், ஒகேனக்கல் வாட்டர்ஃபால். தலையார்ன்றது வந்து எங்கே இருக்குன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேவதானப்பட்டி அப்படின்ற இடத்துல இருக்குது. இது வந்து ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இந்தியாவை பொறுத்தவரை 6th ஹையஸ்ட். அடுத்து குற்றாலம் வாட்டர்ஃபால். அது எங்கே இருக்குன்னா தென்காசியில் இருக்குது. வெஸ்டர்ன் கட்ஸில் இருக்கிற ரிவர் சிட்டார். அடுத்தது இங்கே வந்து 9 ஃபால்ஸ் இருக்குது. பேரருவி, ஐந்தருவி, புலி அருவி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். சுருளி வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா தேனியில் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் எ சீரீஸ் ஆஃப் ராக் ஸ்டெப்ஸ். அடுத்து வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. இதை சுற்றி வந்து ஃபாரஸ்ட் இருக்குது. பீப்புள் வந்து அங்கே நேச்சராக போய் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். இது எங்கே இருக்குன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. காவேரி ஆற்றுல இருக்குது. இது வந்து அங்கே வந்து குளிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக இருக்கிற இடம். அங்கே வந்து இந்த பரிசல் சவாரி இதெல்லாம் வந்து போவாங்க. த்ரூ அவுட் த இயருமே வந்து டூரிஸ்ட் அங்கே போயிட்டுருக்காங்க. ட்ரூக்ஸ் ஆர் ஸ்டீப் ராக்ஸ். ராக் ஃபோர்ட் இஸ் எ ஃபேமஸ் ட்ரூக் இன் திருச்சிராப்பள்ளி, திருச்சி மலைக்கோட்டை. நேம் சம் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் இன் தமிழ்நாடு. சவுத் பெண்ணார், காவேரி, தாமிரபரணி. இன் விச் டிஸ்ட்ரிக்ட் குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட்? தென்காசி. கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து 5th கொஷினோட ஆன்சர். கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்சஸ் tropical climate and there is very little difference between summer and winter. The temperature during summer can rise up to 40 degrees Celsius. இது வந்து 5th கொஷினோட ஆன்சர். அடுத்து வெதர் எப்படின்னா ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதர் இருக்கும் வருஷம் ஃபுல்லாகவுமே. வின்டர் வந்து மைல்டாக இருக்கும். இது வந்து மான்சூன் ரெயினை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. அடுத்து சில நேரம் மழை பெய்யல அப்படின்னா வறட்சியும் ஏற்படும். சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. என்னென்ன சீசன் இருக்குது? வின்டர், சம்மர், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். வின்டர்ன்றது ஜனவரி, பிப்ரவரி. சம்மர்ன்றது மார்ச் டு மே. சவுத் வெஸ்ட்ன்றது ஜூன் டு செப்டம்பர். நார்த் ஈஸ்ட் அக்டோபர் டு டிசம்பர். During which month does the state receive rainfall from southwest monsoon? June to September. Describe the weather of Tamil Nadu in few sentences. Hot and humid weather with mild winter. திருத்தணியில் வந்து 2003 29th மே அப்போ 48.6 டிகிரி செல்சியஸ் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடுத்து ஃபாரஸ்ட். There are many types of forest across Tamil Nadu. Most of these forests are found in the areas near the guts. The forest have so many types of tree. இது வந்து டாப்பில் ஃபாரஸ்ட்டில் டாப்பில் இருக்கிற பிரான்ச்சஸ்லாம் வந்து அந்த சன்லைட்டே கீழே வராத அளவுக்கு கவர் ஆகிருக்கு, செயின் மாதிரி கவர் ஆகிருக்கு. அதுக்கு வந்து பேர் வந்து canopy. The forest are divided based on the canopy cover.
வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட் அது எங்கெங்கே இருக்குன்னா நீலகிரிஸ், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென்காசி, ஈரோடு. மாட்ரேட் டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி. ஓப்பன் ஃபாரஸ்ட் சேலம், வெள்ளூர், திருப்பத்தூர், ராணிப்பேட், தர்மபுரி. அடுத்தது ஃபாரஸ்ட்டை எப்படி பிரிப்பாங்கன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் இப்படியும் பிரிப்பாங்க. இது வந்து 6th கொஷினோட ஆன்சர். 6th கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கும் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது 2 காலமாக பிரித்து எழுதணும். ஒரு காலத்தில் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், இன்னொரு காலத்தில் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு போட்டு தனித்தனியாக பாயிண்ட்ஸ் எழுதணும். எவர்கிரீன் அப்படின்னா ஆல்வேஸ் க்ரீன் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே வந்து அந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் லீவ்ஸ் வந்து க்ரீனாகவே இருக்கும். எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா வெஸ்டர்ன் கட்ஸில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரிஸ், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குது. டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னால் அந்த இலை வந்து உதிர்ந்துடும் வெயில் அதிகமாக இருக்கிற டைமில். ஷெட்டர் லீவ்ஸ் டூரிங் த ட்ரை சீசன். இது எங்கே இருக்குன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்திலே இருக்குது. ஜென்ரலி க்ரோ இன் த லோயர் ரீஜியன் ஆஃப் த ஹில்ஸ். ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட்னால் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். த வேர்ட் swamp means an area of soft wetland. These forests are usually found near the beaches and river beds. இங்கே தமிழ்நாட்டில் பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது. அது எங்கன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. Glossary, Flora and Fauna. The plants and the animals of an environment. Gut, a mountain pass, mountain range. Drought, a long period without rainfall. Weather, the daily state of atmosphere in any given place. Climate, the average of weather conditions in a vast area over long period. வெதர்ன்றது டெய்லி கண்டிஷன், கிளைமேட்டுன்றது நிறைய நாள் நிறைய வருஷத்தோட ஆவரேஜ் தான் கிளைமேட். ரீகேப், தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் இன் த சவுத் ஆஃப் இந்தியா. லேண்ட்ஸ்கேப் என்னென்ன இருக்குது? மவுண்டன்ஸ், பிளேட்டேயூஸ், பிளெயின்ஸ் அண்ட் கோஸ்ட். பிளெயின்ஸ்ன்றது வந்து ரிவர்ஸு, கோஸ்ட் அப்படி 2 டிவிஷன் இருக்குது. கோஸ்ட்லைன் வந்து 14 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஷேர் பண்ணுது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டுக்கு வந்து ட்ராபிக்கல் கிளைமேட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஃபாரஸ்ட் கேன் பி grouped as evergreen forest, deciduous forest and swamp forest. Which wildlife sanctuary is located in Tamil Nadu? Mudumalai Wildlife Sanctuary, Indira Gandhi Wildlife Sanctuary. Western Ghats and Eastern Ghats meet at Nilgiri Hills. The topmost branches of trees from a chain called canopy. Tamil Nadu experiences tropical climate. Evergreen forests are found in the places where there is heavy rainfall. Match the following. Mountain ranges in Tamil Nadu, Western and Eastern Ghats. Surli Waterfall, Theni. India's first sea bridge, Pamban Bridge, Pichavaram. Mangrove forest, Tamil Nadu coastline, 3rd longest in India. True or false? Tamil Nadu is the 10th largest state in India. True. Tamil Nadu is located in the west of India. False. Kurunji flowers blossom once in 2 years. False. 12 years என்றதான் correct. Tamil Nadu experiences hot and humid weather throughout the year. True. Deciduous forest leaves that are always green. False. Answer in brief. Name the states that share boundary with Tamil Nadu. Andhra Pradesh, Karnataka, Kerala. What are the different landscapes of Tamil Nadu? Mountains, plateaus, plains and coast. Name the types of plains in the Tamil Nadu. River plains, coastal plains. Name the waterfalls in the Tamil Nadu. Talayar, Kutralam, Surli, Vattaparai and Hokenakal. Describe the climate of Tamil Nadu. Tropical climate. உள்ள ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன். Differentiate evergreen forest and deciduous forest. ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன். Unit 3, Transport. Transport is the action of carrying people, animals இல்லை பொருள்ஸ். ஏதாவது ஒன்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, கேரி பண்ணுறது தான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து லேண்ட்வேஸ் இருக்குது, வாட்டர்வேஸ் இருக்குது, ஏர்வேஸ் இருக்குது. 3 டைப் இருக்குது. லேண்ட்வேஸில் ரோட்வேஸ், ரயில்வேஸ் அப்படின்னு அனதர் 2 டிவிஷன் இருக்குது. பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் வீல்ஸ் ஹியூமன்ஸ் யூஸ் டு வாக் எவ்ரிவேர். எல்லா இடத்துக்குமே நடந்து தான் ஹியூமன்ஸ் வந்து போனாங்க. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு புல்லா கார்ட் யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கும் வந்து சைக்கிள்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி. அடுத்து லேண்ட்வேஸில் 2 டைப் இருக்குது. ரோட்வேஸ் ஒன்று, ரயில்வேஸ் ஒன்று, 2 இருக்குது. இந்தியா ஹேஸ் பின் பில்டிங் ரோட் சின்ஸ் ஓல்ட் டைம்ஸ். ரோட்வேஸ் கனெக்ட் த நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதில் வந்து 4 டைப் இருக்குது. நேஷ்னல் ஹைவே,
அடுத்து ஸ்டேட் ஹைவே, டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், வில்லேஜ் ரோட்ஸ் அப்படின்னு இருக்குது. நேஷ்னல் ஹைவே அப்படின்னா கண்ட்ரியில் இருக்கிற முக்கியமான சிட்டிஸில் கவர் பண்ணுற ரோடு தான் நேஷ்னல் ஹைவே. எக்ஸாம்பிள் NH44. இது வந்து எங்கே இருக்குன்னா ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்குது. இது வந்து லாங்கஸ்ட் NH. கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோடு கனெக்ட்ஸ் எந்தெந்த மேஜர் சிட்டிஸ்னா சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா. இந்த 4 சிட்டியும் கவர் பண்ணுற ரோடு பேர் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோடு. ஸ்டேட் ஹைவேன்றது ஸ்டேட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சிட்டிஸை கவர் பண்ணும். SH4 வந்து ஆற்காட்லேருந்து விழுப்புரம் வரையும் போகுது. டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ்னு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் அப்படின்னு 2 டைப் இருக்குது. மார்க்கெட், ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து அந்த ரோடு கனெக்ட் பண்ணும். அடுத்து வில்லேஜ் ரோட்ஸ்ன்றது இருக்குது. These roads connect villages or a group of villages with each other and also to other major roads near it. Bus வந்து important means of public transport system in India. Buses managed by respective state government. இப்போலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏர் கண்டிஷன் பஸ், ஸ்லீப்பர் பஸ் இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை ஒஃபிஷியல் பஸ் டெர்மினஸ் இஸ் த லார்ஜஸ்ட் பஸ் டெர்மினஸ் இன் ஏஷியா. ஏஷியாவிலேயே பெருசு சென்னையில் இருக்கிறது. பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் இஸ் எ ஹைலி குவாலிட்டி பஸ் பேஸ்ட் டிரான்சிட் சிஸ்டம். இட் ஹேஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் எ ஃபியூ சிட்டிஸ் இன் இந்தியா. Ensure that the roadways that are used by only buses. அடுத்து railways. Railway is the most important form of transport system connecting various states in India. Major rail link அப்படின்னா கன்னியாகுமரி டு ஜம்மு, அடுத்து சென்னை டு நியூ டெல்லி. இது வந்து ஒரு கொஷினோட ஆன்சர். The first railway was laid between Mumbai and Thane. 1853 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராயபுரத்தில் வந்து 1856 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஓல்டஸ்ட் ஸ்டேஷன், செகண்ட் ஓல்டஸ்ட் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீம் என்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ஸ்டீம் என்ஜின்ஸ்லேருந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின் வரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 170 இயர்ஸில் இந்தியன் ரயில்வே ஓவர் பாஸ்ட் 170 இயர்ஸ் ஹேஸ் பீன் வாஸ்ட் அண்ட் இட் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. மேஜர் ரயில் லிங்க்ஸ் வந்து என்னென்னா கன்னியாகுமரி டு ஜம்மு, சென்னை டு நியூ டெல்லி, கன்னியாகுமரி டு நியூ டெல்லி, சென்னை டு கொல்கத்தா, சென்னை டு மும்பை. ட்ரெயின்ஸ் ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், திருக்குறள் எக்ஸ்பிரஸ், கொரமண்டல் எக்ஸ்பிரஸ், சென்னை எக்ஸ்பிரஸ். There are also suburban trains that connect different places within a city. சிட்டிக்குள்ளே சப்பர்பனில் மெட்ரோ ட்ரெயின் போகும். இது வந்து கொல்கத்தாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னையில் 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரயில்வே வந்து 4th லார்ஜஸ்ட் இன் வேர்ல்டு. டார்ஜிலிங் ஹிமாலயன் ட்ரெயின் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது வந்து ஹெரிட்டேஜ் சிஸ்டம், வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போயும் ஸ்டீம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வாட்டர்வேஸ். இந்தியா ஹேஸ் எ வெரி லாங் கோஸ்ட் லைன் அண்ட் ஹென்ஸ் போர்ட்ஸ் ரிமைன் மெயின் சென்டர்ஸ் ஃபார் ட்ரேட். ஓஷியானிக் ஆர் கோஸ்டல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு 2 இருக்குது. இந்தியாவில் வந்து மேஜர் 13 போர்ட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் மொத்தம் 3 போர்ட் இருக்குது. எண்ணூர் போர்ட், சென்னை அண்ட் டியூட்டிகுரின். ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்றது வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனி. அதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுது. Water transport takes place through boat, speedboat, ship. The boats are widely used for fishing in Tamil Nadu. Boat தான் வந்து ஃபிஷ்ஷிங்க்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை யூஸ் பண்ணுறாங்க. Which is the only state in India that has more than 2 ports? Tamil Nadu. Name the ports in Tamil Nadu: Ennur, Chennai and Tuticorin. Name the government agency that handles marine transport related infrastructure in the country: Shipping Corporation of India. அடுத்து ஏர்வேஸ். ஏர்வேஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ்ட் டு ட்ராவல் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. 1911 தான் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஏர்மெயில் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அலகாபாத்லேருந்து நைனி வரைக்கும். தமிழ்நாட்டில் 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது: சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி. Airlines plays a huge role in connecting cities within the country and across the world. ஹெலிகாப்டர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹில்லி ரீஜன், ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத், டார்ஜிலிங் இங்கெல்லாம் வந்து ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறாங்க. த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஹெலிபேட் எங்கே இருக்குன்னா சியாச்சின் கிளேசியரில். அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 21,000 feet ஹைட்டில் இருக்குது.
அட்வான்டேஜஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அட்வான்டேஜஸ் என்னென்னா growth of agriculture and industrial production, growth in trade, promotes tourism. Transport system plays huge role in the growth of agriculture and industrial production. Raw materialலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் ஆகுது. growth in trade, ட்ரேடை வந்து ப்ரமோட் பண்ணுது. plays a key role in countries export and import of goods, promotes tourism. நல்ல வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால தான் டூரிசம்லாம் வந்து டெவலப் ஆகிருக்கு. மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து விசிட் பண்ணுறாங்க. நேம் த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ்டு ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன் ஏர்வேஸ். ஹெலிகாப்டர்ஸ். ஹவு மெனி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு? 4. Glossary. Trade, buying and selling of goods and services. Import, buying of goods or services from other countries. Export, selling goods or services to another country. Helipad, place where helicopters land. Recap. Transport is the action of carrying or taking people, animals and things from one place to another. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்தது என்னென்ன டிரான்ஸ்போர்ட் மெத்தட்ஸ் இருக்குது? லேண்ட்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ் 3 இருக்குது. பைசைக்கிள், பஸ், கார் இதெல்லாம் வந்து ரோட்வேல யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, டிஸ்ட்ரிக்ட் ஹைவே, வில்லேஜ் ஹைவே இது மாதிரி டைப் இருக்குது. ரயில்வே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கனெக்டிங் த ஸ்டேட்ஸ். வாட்டர்வேஸ் இன்க்ளூட் டிரான்ஸ்போர்ட் டன் டு வாட்டர் பாடிஸ். அது எது மூலிமா? போட்ஸ், ஸ்பீட் போட்ஸ், ஷிப்ஸ் இது மூலிமா வாட்டர்வேஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஏர்வேஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். வி யூஸ் ஏரோப்ளைன்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் ஃபார் ஏர் ட்ராவல். இது வந்து 4th கொஷினோட ஆன்சர். Choose the correct answer. Which of the following is an example of land transport? Car. The first railway line was laid in 1853. One of the major cities that connect Golden Quadrilateral Highway is Chennai. Dash is the oldest mode of transport. Walking. There are 3 modes of transport. Match the following. International airport in Tamil Nadu, Tiruchirappalli. Important public transport, bus. Train from Kanyakumari to Jammu, Himsahar Express. Major seaport of Tamil Nadu, Tuticorin. Chennai metro train started in the year 2015. True or false? Transport is not needed for people. False. Ports remain main centers of trade. True. Roadways do not connect different parts of our country. False. The Chennai Mofussil bus terminus is the smallest bus terminus in Asia. False. Tamil Nadu has 5 major ports. False. 3 major ports தான் தமிழ்நாட்டில் இருக்குது. Answer in brief. Define transport என்றது கொஷின் ஆன்சர் மார்க் பண்ணியிருப்போம். List the different modes of transport, landways, waterways and airways. Describe railways. Name any 2 major rail links from Tamil Nadu. ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன். What is the air transport? What are used for air transport? இதுவும் ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன். Write any 3 advantages of transport. Growth of agricultural and industrial production. Growth in trade. Promotes tourism. 4th standard social science second term முடிஞ்சிடுச்சு. Thank you.